ஸோ நம்மளுடைய பாட் நெக்கோட ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ஓப்பன் பாட் நெக். நம்ம ஓப்பனாக பாட் நெக் ட்ரா பண்ணி இந்த இடத்துல ரோப் வர்றது எப்படி அப்படிங்கிறதையும், அண்ட் ரோப்பை வந்து ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட் நெக்கோட அவுட் சைடில் நம்ம ஜஸ்ட் ஃபேப்ரிக்லேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லேஸ் ரெடி பண்ணி அதையும் ப்ராப்பராக எப்படி ரெடி பண்ணி ப்ராப்பராக ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அவுட் சைடில் 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ கிராஸ் பீஸ் ரெண்டு இதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகுது. என்னன்னா, பேக் சைடில் ரோப் கொடுக்க போகிறோம் அண்ட் பார்டரில் ஒரு லேஸ் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் இந்த கிளாத் யூஸ் பண்ணி. ஸோ ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 3 பீசஸை வந்து பேக் சைட் ரோப்புக்காக அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கார்னரில் வந்து ஸ்ட்ரைட்டாக தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பீஸையும் இன்னொரு பீஸையும் அட்டாச் பண்ணும்போது இந்த பீஸோட ரைட் சைடுக்கு மேலே இன்னொரு பீஸோட ரைட் சைட் பிளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த பீஸை இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, வச்சுட்டு ஸ்டிச் வந்து இங்கே இருந்து இங்கே கொடுக்கணும். கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒன் ஸ்டிச் பண்ணதுக்கு பிற்பாடு அதுக்கு வெளியே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராஸ் பீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராஸ் பீஸில் வந்துட்டு நம்ம இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டையாக பிரித்து விட்டு இந்த மாதிரி நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணும் போது அது உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கூடுமானால் அயன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இப்படி ராங் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரோப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரோப் ரெடி பண்ண போகிறீங்களோ ரோப்போட திக்னஸ் பொறுத்து ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது ரோப் நல்லா தின்னாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச் வந்து 1/4 இன்ச்சை விட கம்மியாக கொடுக்கணும் ஃபோல்டிங்கில் இருந்து. ரோப்பு எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 1/4 இன்ச் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது பேக் சைட் ரோப்புக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ தின்னாக பண்ண போகிறனால 1/4 இன்ச்சை விட கம்மியாக நான் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா கிராஸ் பீஸ், அதோட இந்த வித் வந்து 1 இன்ச் இருந்தாலே போதுமானது. இவ்வளோ பெருசாக நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் வந்துட்டு 1/4 இன்ச்சை விட நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் தின் ரோப்பா வேணுங்கிறதுக்காக. அண்ட் தென் அதுக்கு வெளியே இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கம்பல்சரி ஒரு 1/4 இன்ச்சாவது ஃபேப்ரிக் இருக்கணும். மீதி ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணுங்க, ஒட்ட வெட்டக்கூடாது. அந்த மாதிரி வெட்டிட்டா நம்ம ரோப் திருப்பும் போது அந்த ரோப் வந்து அவ்வளோ ஸ்டிஃப்னஸாக அப்படி ஸ்டெடியாகவே இருக்காது. கொஞ்சம் நமக்கு நல்லா ரோப் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ லூப் டர்னர் யூஸ் பண்ணி இதை நம்ம திருப்ப போகிறோம். ஸோ ஒரு சைடு ஓப்பனில் இந்த லூப் டர்னரை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வழியாக நம்ம இழுக்கணும். ஸோ இன்னொரு சைடு வழியாக இழுக்கிறதுக்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ கீழே இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பி வந்து உங்கள் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் இந்த கம்பியை இப்படி ஒரு 1/4 இன்ச் இன்சர்ட் பண்ணி அந்த கம்பியை வந்து குத்தி வெளியே எடுக்கணும். 1/4 இன்ச் துணியில் குத்தி இப்படி வெளியே எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டு இது வந்து லாக் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறமா இதை நீங்கள் லாக் பண்ணிட்டு தான் இந்த ஃபேப்ரிக்கை இதை வந்து இழுக்கணும். ஓகே, ஸோ இந்த கம்பியை இப்படி குத்தி வெளியே எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். அப்படி லாக் பண்ணிட்டு கம்பி போய் லாக் பண்ணிடணும் இந்த ஃபேப்ரிக்கோட. ஓகே, லாக் பண்ணிட்டு இப்போ மெதுவாக அந்த ஃபேப்ரிக்கை இழுக்கணும். நீங்கள் கம்பியை லாக் பண்ண மாட்டீங்கன்னா நடுவில் வந்து இது வெளியே வந்துடும். ஓகே, கரெக்டாக கம்பியை லாக் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த கார்னரில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு ஸோ ஒன்ஸ் வெளியே எடுத்ததுமே இந்த எட்ஜில் வந்து ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் சிக்கிறாம இந்த எட்ஜை பிடிச்சிட்டே இங்கே வந்து கரெக்ட் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து அவ்வளோதான் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே தெரியும் உங்களுக்கு இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ
உங்களுக்கு வந்து தின்னாவும் அதே சமயம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபேப்ரிக் இருந்தால் தான் இந்த மாதிரி மொத்தம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ரோப் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு 2 ரோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த ரோப்போட லென்த் வந்து ஒரு மினிமம் 70 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 70 சென்டிமீட்டர்ஸ். 75ங்கிறத 3/4 மீட்டர் சொல்லுவோம். அந்த 70 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 2 சைடுக்கும் ஒரு சைடுக்கு 70 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட கார்னரில் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கமாக திருப்பிட்டு நீங்கள் வைக்க போகிற ரோப் இருக்கு இல்லையா, ஸோ அதை இதில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் கரெக்டாக அந்த கார்னரில். ஸோ இப்போ நமக்கு இந்த நெக்கோட ஷேப்போட கார்னர் வந்து கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகே, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம ரோப் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ 2 கார்னர்லையும் கரெக்டாக இந்த நடுவில் ரோப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக அந்த கார்னரில் இதை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி வெறும் இந்த ரோப்புக்கு மேலே அந்த ஷேப்பை விட கொஞ்சம் வெளியே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ரோப்புக்கு மேலே மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோப் மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் கொடுத்து, ஸோ இது மாதிரி 2 ரோப்பையுமே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் நெக் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்லேயே ரோப் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம வைக்க போகிற மெயின் பீஸில் சென்டர் நாட்ச் கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் சென்டர் டு சென்டர் மாறக்கூடாது. ஸோ சென்டர் டு சென்டர் கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் மாறாமல் கீழே வரைக்கும் சென்டர் மாறாமல் கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு பின் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த சென்டர் மாறக்கூடாது. ஸோ சென்டர் டு சென்டர் வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு சைடை மட்டும் ஃபினிஷ் பண்ணுறோம். கேன்வாஸை ஒட்டி அப்படியே அதே ஷேப்புக்கு ஸ்டிச் கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரோப் வரும்போது இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ரோப்பை நல்லா இந்த பக்கமாக இழுத்துக்கணும். ஓகே, இந்த ரோப்பை இந்த பக்கமாக இழுத்துக்கணும் ஸ்டிச் வரும். கரெக்டாக கொண்டு வந்து கார்னரில் நிறுத்திட்டு இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரோப்பை இந்த பக்கமாக எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு நல்லா சென்டரில் கையை விட்டு நல்ல ரோப் வந்து இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு அப்புறமா இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட் உங்கள் ஷேப்பை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே, அதே ஷேப்புக்கு தான் அடிச்சிருக்கீங்க. ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது ரோப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்க. ஸோ இப்போ இந்த சைடு ஸ்டிச் வரனால இந்த ரோப்பை நல்லா என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த பக்கமாக இழுத்து விட்டுருங்க. ஆல்ரெடி இங்கே ஸ்டிச் இருக்கிறனால ரோப் கிரிப்பாக நிற்கும். ஓகே, கொண்டு வந்து கரெக்டாக கார்னரில் நிறுத்திட்டு இப்போ இந்த பக்கம் திருப்புற இல்லையா, இந்த சைடு ஸ்டிச் வரும்போது இந்த ரோப்பை நல்லா இழுத்து இந்த பக்கமாக விட்டுட்டு ரோப் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி டிசைனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இழுத்து விட்டுட்டு அப்புறமா இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணும். இப்போ நம்ம 1/4 இன்ச்சில் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக இந்த எட்ஜில் நல்லாவே கட் பண்ணி விட்டு வைக்கோங்க. அதே போல் இன்னொரு சைடு
இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்ப போகிறோம். ஸோ திருப்பும் போது தைரியமாக இந்த ரோப்பை பிடிச்சி நீங்கள் இழுக்கலாம். ஓகே. ஸோ திருப்புறதுக்கு இப்போ வந்து நம்ம திருப்ப போகிறோம். திருப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கேன்வாஸ்க்கு மேலே ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்தீங்க இல்லையா ரோப்பில், அந்த ஸ்டிச்சை லைட்டாக பிரித்து விட்டுரும். ஓகேவா? ஒருவேளை இந்த ஸ்டிச் வந்து இந்த தையலுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெளியே தான் இருக்கும். ஏன்னா கேன்வாஸ் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் திருப்பும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஓகே. எடுத்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். 2 சைடும் அதே போல் திருப்பி இந்த ரோப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஷேப்பெல்லாம் பக்கத்தில் கட் கொடுத்து நீங்கள் இழுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். அண்ட் ரோப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக 2 இடத்துலையும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இது நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம பார்டரில் ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்காம அயன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைனிங் கூட பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் டிசைன் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கிராஸ் பீஸெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி லென்த்தாக ஒரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இல்லைன்னா நம்ம லேஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோன்றனால ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் கொடுக்கும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே கொஞ்சம் மட்டும் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வந்து ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம லேஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற போது நமக்கு ஸ்டிச்சை விட்டு வெளியே கொஞ்சம் துணி இருந்தால் போதும். மீதி எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் ஆஃப் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ அதை டர்ன் பண்ணிக்கலாம். நார்மலாக லூப் டர்னர் யூஸ் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஏன்னா இது ப்ராட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து தின்னா ஏதாவது ஒரு ஊசி அந்த மாதிரி வச்சும் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீட்டாக அயன் பண்ணணும். ஏன்னா நம்ம திருப்பி எடுத்துருப்போம் இல்லையா, நம்ம ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீட்டாக இதை அயன் பண்ணணும். ரெடி பண்ண பீஸை வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே. கரெக்டாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். ட்விஸ்ட் ஆகாமல் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த பார்டரில் அட்டாச் பண்ணும். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லையோ இல்லை 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லையோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக நீங்கள் பென்சில்லையோ ஸ்கெட்ச்லையோ வந்து மார்க் பண்ணிட்டு பண்ணால் பெஸ்ட்டு. பிகினராக இருந்தால் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே. ஸோ எந்த டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோமோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த பீஸை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ இந்த கார்னரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு ப்ளீட் மாதிரி கொடுத்து இதை திருப்பு. ஓகே. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை திருப்பி கரெக்டாக கார்னரில் நிறுத்தி அப்படியே திருப்பி ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இந்த டிசைனிங் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். இவ்வளோதான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை, எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிராஸ் பீஸ் கரெக்டாக ரெடி பண்ணாதான் அந்த டைரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைவு இதெல்லாம் நல்லா திரும்பி கிடைக்கும். அதுதான் நீங்கள் இதில் மெயினாக லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே.
ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே போல் இன்னொரு சைடில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஒவ்வொரு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக டர்ன் ஆகி கிடைக்கும் ஃபேப்ரிக். ஸோ எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு ரிங்கிள்ஸுமே கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு லேஸ் அட்டாச் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்டில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய பாட் நெக்கோட ஃபஸ்ட்டு டைப், அதாவது ஓப்பன் பாட் நெக். நம்ம ஓப்பனாக பாட் நெக் ட்ரா பண்ணி இந்த இடத்துல ரோப் வர்றது எப்படி அப்படிங்கிறதையும் அண்ட் ரோப்பை வந்து ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட் நெக்கோட அவுட் சைடில் நம்ம ஜஸ்ட் ஃபேப்ரிக்லேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லேஸ் ரெடி பண்ணி அதையும் ப்ராப்பராக எப்படி ரெடி பண்ணி ப்ராப்பராக ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் இதோட அடுத்த பேட்டர்னான க்ளோஸ் பாட் நெக் எப்படி பண்ணணும், க்ளோஸ் பாட் நெக்லேயே 2 பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பாட் நெக்கில் நம்ம வந்து லூப் வச்சு பட்டன் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் அண்ட் ஹூக் அண்ட் ஐ வச்சு பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். லைனிங்கில் அட்டாச் பண்ணனால இந்த கேன்வாஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியுது. பட் உங்களுடைய பிளவுஸ்லேயோ குர்த்திலையோ நீங்கள் டிசைன் பண்ணும்போது அழகாக அந்த பாட் ஷேப் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கில் உங்களால் சூப்பராக பாட் நெக் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.